Hello friends, welcome to Prabhas Design. இந்த வீடியோவில் நல்ல ஹெவியான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் ஒன்று பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். நல்லா கஸ்டமர் அவங்களோட பிரைடலுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ஹேங்கிங்ஸில் அவங்களோட இன்ஷியலும் அவங்களோட உட்பி இன்ஷியலும் வர மாதிரி ஹார்ட் இன் ஷேப்பில் ஆரி ஒர்க்லேயே கொடுத்து நல்லா யூனிக்காக ஃபாலோ பண்ணியிருக்கோம். இது மாதிரி நம்ம ஆரி ஒர்க்லேயே நம்ம கொடுக்கும்போது ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். சாரீ பார்த்தீங்கன்னா உங்களோட சாரீ செல்ஃப் கலர் தான். பார்டர் லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் இந்த க்ரீன் கலர் வந்தது. அதனால கொஞ்சமாக க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு கஸ்டமர் சொன்னாங்க. அதில் க்ரீன் கலரு த்ரெட்டு ரொம்பவே எவ்வளோ இந்தளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஃப்ளவர் மட்டும் சென்டராக ஒரு அழகாக கொடுத்துட்டு அதை சுற்றியுமே லீஃப் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கு நடுவில் சின்ன பீட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஃப்ளவர் டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம். இது மாதிரி அழகாக ஒரு ஃப்ளவர் பெரிய ஃப்ளவரை ரெடி பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரை பேஸ் பண்ணி நல்லா கொடி கொடியாக வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப் இருக்கிற இடம் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நல்லா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா நான் தெரியும் இது கரெக்டாக இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க எதுக்கு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுக்குறோம் சேம் கலர்லேயே கொடுக்குறோன்ட்டு கேட்பாங்க. நம்ம சேம் கலர்லேயே கொடுத்தாலும் அந்த ஒர்க்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா ப்ளவுஸை ஹெவியாக எடுத்து கொடுக்கும். அந்த ஜர்தோசி ஒர்க்கெலாம் இன்னும் தனியாக பளிச்சுன்னு தெரியும். அதனால தான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ப்ளவுஸ் கலர்லேயே சேம் கலர்லேயே ஃபாலோ பண்ணுவோம். நல்லா ஹெவியான ஆரி ஒர்க் ப்ளவுஸு நெக்லைனில் ஒரு 3/4 இன்ச்சுக்கு நெக்லைன் கொடுத்துருக்கோம். நல்லா த்ரெட் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு பீடு ஒர்க்குன்னு ஃபாலோ பண்ணி 3/4 இன்ச்சுக்கு நெக்லைன் கொடுத்துட்டு நல்லா அழகாக ஃப்ளவர்ஸ் வித் லீஃப் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துட்டு கேப் இருக்கிற இடம் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணும்போது பேக் போர்ஷன் அவ்வளோ கிராண்டாக அழகாக இருக்குது. ஃபோட்டோவில் வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில, நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக டால் அடிக்குது. இது மாதிரி ஒர்க்கு உங்களோட பிரைடலுக்கு நீங்கள் போடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரபாஸ் டிசைனில் கொண்டு வந்தீங்கன்னா இதே மாதிரி ஆரி ஒரு ப்ளவுஸு ரொம்பவே யூனிக்காக அழகாக டிசைன் பண்ணி கொடுப்போம். ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கஸ்டமர் அவங்க பிரைடலுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பிரைடலை பேஸ் பண்ண சொல்கிற மாதிரி அழகாக கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணும் மாலையை கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி உள்ள சென்டராக கொடுத்துருக்கோம். இது மாதிரி கொடுத்துட்டு அவுட்டர் டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்லேயும் ஜர்தோசி ஒர்க்லேயும் அந்த அழகாக வளைவு கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். மேலே இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பேக்கில் கொடுத்த சேம் ஒர்க்கே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த மாலை பார்த்தீங்கன்னா அழகாக ஃப்ரெஞ்சு நாட்டு மாலை 2 பேர் கையிலையும் மாலை வச்சுருக்கிறத காமிக்கிறதுக்கு சின்ன சின்ன ஃப்ரெஞ்சு நாட்டு கொடுத்து நடுவில் ஒரு ஸ்டோன் கொடுத்து வரும்போது ரொம்பவே ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கு. எங்கேயுமே கேப் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை இன்னும் கொஞ்சம் கிராண்டாக காமிக்கிறது சின்ன சின்ன கோல்டு பாலும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸ்லீவு ரொம்பவே யூனிக்காக அழகாக வந்திருக்கு. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அழகான ஹெவியான ஆரி ஒர்க் ப்ளவுஸு நீங்கள் உங்களுக்குன்ட்டு போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் பிஸ்னஸாக செய்யணும்னு நினச்சாலும் பிரபாஸ் டிசைனில் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் இது மாதிரி அழகான ஒர்க் ப்ளவுஸு போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.